வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம். சவுதி ஈரான் அமைதி ஒப்பந்தம், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சிரியா நல்லிணக்கம், ரஷ்யா சீனா கூட்டணி, இப்போது ஜெர்மனியர்கள் கூட அமெரிக்காவுடன் மோதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். யுக்ரைன் பிராக்சி போரோ முட்டுச்சந்தில் நின்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் ராஜதந்திரங்கள், பைடன் நிர்வாகத்தின் வெளியுறவு கொள்கை தோல்வியடைந்து விட்டதா என்று பார்த்தால் இல்லை, இன்னும் கையில் சில கார்டுகளை அமெரிக்கா விளையாட வைத்திருக்கிறது என்கிறார்கள். சீன அதிபர் ஜின்பிங் ரஷ்யாவுக்கு பயணம் செய்துள்ளார். புதினை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் ஆடுபுலி ஆட்டத்தில் அமெரிக்கா களம் இறக்கிய கார்டு எதுவென்று பார்த்தால் ஜப்பான் பிரதமர் கிஷிடா. ரஷ்யாவில் ஜின்பிங் இருக்கும்போது யுக்ரைனுக்கு நீங்கள் போங்கள் என்று அமெரிக்கா கட்டளையிட்டதோ உத்தரவிட்டதோ அன்பாக கேட்டுக்கொண்டதோ தெரியாது. ஆனால் இந்தியாவினுடைய பயணத்தை முடித்துக்கொண்டு ஜப்பானிய பிரதமர் கிஷிடா அவர்கள் போலந்துக்கு சென்றார். போலந்தில் இருந்து ரயில் மூலமாக யுக்ரைனுக்கு சென்றிருக்கிறார். இது யாருமே எதிர்பாராத ஆச்சரியகரமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா போய் என்று சொன்னால் உடனே கிஷிடா அவர்கள் போய்விட்டாரே என்று பார்த்தால் அப்படியெல்லாம் அமெரிக்கா கட்டளையிட்டவுடன் ஜப்பான் பிரதமர் ஓடிப்போய் நின்று விட்டார் என்று சொல்வதற்கில்லை. ஏனென்றால் அமெரிக்காவை விட சீனத்தின் மேல் செம்ம காண்டாக இருக்கிறது ஜப்பான். இன்று யுக்ரைன், நாளை கிழக்கு ஆசியாவாக இருக்கலாம் என்று கிஷிடா கடந்த ஆண்டு ஒரு உரையில் எச்சரித்தார். டிசம்பரில் ஜப்பான் அதன் முக்கிய பாதுகாப்பு கொள்கைகளை மாற்றி அமைத்த போது சீனா தனது பாதுகாப்பிற்கு எப்போதும் இல்லாத மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் சவாலை முன்வைக்கிறது என்று ஜப்பானின் அரசாங்கம் வெளிப்படையாக தெரிவித்தது. அப்படி இருக்கும்போது சீனாவிற்கு சமமாக ஒரு பங்களிப்பை, ஒரு பயணத்தை செய்ய வேண்டும் என்கும்போது கிஷிடா மறுக்கவில்லை என்கிறார்கள். ஆனாலுமே இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு செயலில் இருக்கக்கூடிய ஒரு போர் மண்டலத்திற்கு செல்லக்கூடிய முதல் ஜப்பானிய பிரதமராக கிஷிடாவின் பயணம் இருந்திருக்கிறது. அவரது பயணத்தின் பாதுகாப்பு அபாயங்கள் குறித்து ஜப்பானிய அதிகாரிகள் கவலைப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கிஷிடா மட்டுமே யுக்ரைன் செல்லாத ஒரே G7 தலைவராக இருந்தார். இன்று அவரும் யுக்ரைனுக்கு விஜயம் செய்துவிட்டார். வரும் மே மாதம் ஹிரோஷிமாவில் ஒரு உச்சி மாநாடு நடக்கப் போகிறது. நாடுகள் கூடுகின்ற அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு ஜெலன்ஸ்கியை அழைப்பது குறித்து கிஷிடா பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா கூட சீனத்துடன் ஒரு போர் வந்தால் எப்படியெல்லாம் அதை டேக்கிள் செய்வது என்பதை பற்றி அவ்வளவு விலாவரியாக ஜப்பானை போல் சிந்திக்கவில்லை என்று கூறலாம். ஜப்பான் சீனத்தின் பலத்தை உன்னிப்பாக கவனிக்கிறது. தைவான் போர் என்று வரும்போது அமெரிக்கா அதிரடியாக இறங்கும். வடிவேலு சார் சொல்ற மாதிரி அமெரிக்கா ஆரம்பத்தில் இறங்கினாலும் அதோட பினிஷிங் சரியா இருக்காது. அதை உலகம் பார்த்து கொண்டே வருகிறது. இதனால் தான் ஜப்பான் அமெரிக்க உதவி இருந்தாலுமே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தன்னை தயார்படுத்துவதற்கு தனது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கூட திருத்தங்களை கொண்டு வந்து விட்டது. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சீனாவும் பகை, ரஷ்யாவும் பகை. அமெரிக்கா போல் அலட்சியமாக அதனால் இருக்க முடியாது. ஒரு போர் என்று வரும்போது ஜப்பானை தாக்கும் முன் அதன் ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்க வருகின்ற சீனத்தினுடைய தாக்குதலை தடுக்கும் நோக்கத்துடன் ஜப்பான் ஒரு ஹைப்பர்சோனிக் ஆயுதத்தை உருவாக்குகிறது. ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களில் பொது ஆராய்ச்சி நடத்துதல், அதனுடைய டைப் 12 ஷிப் டு ஷிப் ஏவுகணையுடன் நீண்ட தூர மாறுபாட்டை உருவாக்குதல், ஒன்றுக்கொன்று மாற்றக்கூடிய போர்க்கப்பல்களுடன் கூடிய பல்நோக்கு கப்பல் ஏவுகணையை உருவாக்குதல் என்று பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அத்துடன் ஆயிரக்கணக்கான நார்வே கூட்டு தாக்குதல் ஏவுகணைகள், அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்ட AGM-158 ஜாயிண்ட் ஏர் டு சர்ஃபேஸ் ஸ்டாண்ட் ஆஃப் ஏவுகணைகள், டோமஹாக் கப்பல் ஏவுகணைகள் ஆகியவற்றையெல்லாம் வாங்குவது என்றும் முடிவெடுத்திருக்கிறது. இது மட்டும் சீனத்தை எதிர்க்க போதுமா என்றால் சீனாவினுடைய போர் கப்பல்கள் தான் மிகப்பெரிய பங்களிப்பை தைவான் போரில் கொடுக்கும். அதனை தாக்கி அழிப்பது என்பது ஜப்பானின் உத்தியாக இருக்கிறது. அதற்கு ஒரு ஏவுகணை அல்ல, 3 ஏவுகணைகளை அட்டிய டைம் தாக்குதலுக்காக திட்டமிட்டு இருக்கிறது. ஒரு சீன கப்பலை அழிப்பதற்கு ஜப்பான் அந்த 3 ஏவுகணைகளை எப்படி அனுப்பும் என்று பார்த்தால் ஒவ்வொன்றும் ஒரு விமானம், தரை லாஞ்சர் மற்றும் ஜப்பானிய போர் கப்பலால் ஏவப்படும். தரையில் இருக்கக்கூடிய லாஞ்சர் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெளியிடும் போது ஜப்பானிய விமானம் ஜாயிண்ட் தாக்குதல் ஏவுகணையை ஏவும். போர்க்கப்பல் மேம்படுத்தப்பட்ட டைப் 12 ஷிப் டு ஷிப் ஏவுகணையை ஏவும். எங்கே சீனத்தினுடைய தாக்குதல் முதலில் ஆரம்பிக்கும் என்று ஜப்பான் நினைக்கிறது என்றால் அதனுடைய ராணுவ தளங்கள் மட்டுமல்லாமல் அமாமி தீவுகள், தைவானின் வடகிழக்கு கடற்பரப்பு வரை பரவி இருக்கக்கூடிய
நான்செய் ரியூக்கியஸ் சங்கிலியின் ஒரு பகுதியாகும். தைவானை தாக்கும் சீன கடற்படை இந்த வடக்கு பகுதியை தாக்கும் என்று ஜப்பானால் எதிர்பார்க்கப்படுகிறது. நிலப்பரப்பில் உள்ள சீன தரை இலக்குகளை உண்மையில் தாக்கும் யோசனை பற்றி ஜப்பான் இன்னும் கவனமாக இருக்கிறது. சில ஜப்பானிய அரசியல்வாதிகள் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் எதிரிகளின் தளங்களில் முன்கூட்டியே தாக்குதல் நடத்துவது எப்போதும் பதிலடியாக இருக்காது என்று வாதிடுகின்றார்கள். எதற்காக அவர்கள் அப்படி ஜப்பான் முன்னெச்சரிக்கையாக தாக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்றால், அதிக பதட்டங்களின் போது எதிரியின் அசைவுகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். இதன் காரணமாக தாக்குதலை முதலில் ஜப்பான் தொடங்கிவிடலாம். அதற்கு பதிலடியை எதிர்த்தரப்பு கொடுக்கும். இப்படி தாக்குதல் விரிவாக்க சுழற்சியை தூண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். இதுவெல்லாம் ஜப்பானின் சீன எதிர்ப்பு வேகத்தை குறைக்க முற்பட்டாலும் ஜப்பான் தீவிரமாக சீனத்தை எதிர்ப்பதில் இருக்கிறது. சரி, அமெரிக்காவினுடைய அடுத்த கார்டு சீனத்திற்கு எதிராக என்னவாக இருக்கிறது என்று பார்க்கும்போது, சீனாவின் விமான தொழிலையே அமெரிக்கா முடக்க முடியும் என்கிறார்கள். உண்மையில் மேற்கு நாடுகளுக்கு சீனாவினுடைய வணிக விமான தொழிலை நிறுத்தக்கூடிய செல்வாக்கு இருக்கிறது. அதன் மூலம் சீனத்தினுடைய பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து விருப்பங்களுக்கு எதிரான ஒரு அடியை பலமாக தர முடியும். தொழில்நுட்ப தன்னிறைவை ஜின்பிங் தன் நாட்டினுடைய முக்கிய முன்னுரிமையாக ஆக்கியிருக்கிறார். இதனால் ஜின்பிங்கின் கௌரவத்திற்கும் இது மிகப்பெரிய அடியாக இருக்கும். விமான தொழில் என்பது பெருமைக்குரிய விஷயம் மட்டுமல்ல, இது சீனத்தினுடைய உள்கட்டமைப்பிற்கு அடித்தளமாக இருக்கிறது. பல நடுத்தர வர்க்க சீனர்களுக்கு அத்தியாவசிய போக்குவரத்து முறையாக இருக்கிறது. உலக வங்கியின் கூற்றுப்படி பார்க்கும்போது சீனாவில் பயணிகள் விமான போக்குவரத்து 2000 மற்றும் 2019 62 மில்லியன் பயணிகளில் இருந்து 660 மில்லியன் பயணிகளாக 10 மடங்கு அதிகமாக வளர்ந்திருக்கிறது. பயணிகள் எண்ணிக்கையின் அதிவேக வளர்ச்சியானது மேற்கத்திய தயாரிப்பு ஜெட் விமானங்களுக்கு சீனாவை முக்கிய வாடிக்கையாளராக மாற்றியிருக்கிறது. உற்பத்தியாளர் அறிக்கை அந்த டேட்டாஸ் படி பார்க்கும்போது 2000 ஆண்டில் உலக ஜெட்லைனர் உற்பத்தியில் 2% தான் சீனா எடுத்தது. 2018 ஆண்டில் இறக்குமதிக்கான உச்ச ஆண்டாக அது உலக ஜெட்லைனர் உற்பத்தியில் 23% எடுத்திருக்கிறது. செமிகண்டக்டர்கள் மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்புகளுக்கு வரும்போது அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் ஏற்கனவே சீனாவில் இருந்து டீகப்ளிங் பண்ணுவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். ஜெட்லைனர் உற்பத்தியிலிருந்து துண்டிப்பது என்பது அடுத்த கட்டமாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக சீனாவின் மகத்தான வணிக போக்குவரத்து, MA700 பிராந்திய டர்போடிராப்ட் போக்குவரத்து, ARJ-21 பிராந்திய ஜெட், C919 நேரோ பாடி பேசஞ்சர் பிளேன், முன்மொழியப்பட்ட CR929 வைட் பாடி ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்ட மேற்கத்திய தொழில்நுட்பங்கள் மற்றும் அமைப்புகளை பெரிதும் சார்ந்திருக்கிறது. சீனா இந்த இறக்குமதி செய்யப்பட்ட கூறுகளுக்கு சொந்தமாக வளர்ந்த மாற்றீடுகளை உருவாக்க விரும்புகிறது. இறுதியில் முற்றிலும் சீன ஜெட் விமானங்களை உருவாக்க எண்ணுகிறது. இது மிக நீண்டகால திட்டம். தவிர நவீன ஜெட் தயாரிப்பாளர்கள் உலகமயமாக்கப்பட்ட தொழில்துறையிலிருந்து சிறந்த இன்கிளாஸ் தொழில்நுட்பங்களை வாங்குவதை நம்பியிருக்கிறார்கள். ஒரு ஜெட்லைனர் தொழிலை நடத்த முழுவதுமாக தன்னையே சார்ந்திருப்பது என்பதை ஆட்டார்கி என்கிறார்கள். அது மிகவும் மோசமான வழி. US ஜெட்லைனர் தொழில் கூட கனடா, பிரான்ஸ், ஜப்பான், UK மற்றும் தொழில்துறை பங்குதாரர்களுடன் நீண்ட காலமாக ஒப்பந்தங்களை கொண்டிருக்கிறது. சீனாவினுடைய சிவில் விமான திட்டங்களில் என்ஜின்கள் பலவீனமானது. ஏர்ஃப்ரேமுகள், விமான அமைப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் உருவாக்க கடினமாக இருக்கலாம். ஆனால் ஜெட் என்ஜின்கள் அடிப்படையில் முற்றிலும் வேறுபட்ட நிலையில் இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெனரல் எலக்ட்ரிக், GE கம்பெனி மற்றும் ரேதியான் ப்ராட் அண்ட் ஒயிட்னி கம்பெனி, யூகேயில் இருக்கக்கூடிய ரோல்ஸ் ராய் கம்பெனி ஆகிய 3 நிறுவனங்கள் மட்டுமே வணிக ஜெட் என்ஜின்களை உருவாக்குகின்றன. பிரான்சினுடைய சஃப்ரான் CFM கூட்டு முயற்சியில் GEக்கு ஒரு பங்குதாரராக பங்கு வகிக்கிறது. ஆனால் மற்றபடி வேறு ஆதார விருப்பங்கள் இந்த தொழிலில் யாருமே கிடையாது. குறைந்த எண்ணிக்கையிலான ஜெட் என்ஜின் சப்ளையர்களின் விளைவாக சீனாவின் கோமக், ARJ-21 பிராந்திய ஜெட் மற்றும் C919 ஆகிய இரண்டும்
அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட GE அல்லது GE சஃப்ரான் என்ஜின்களால் இயக்கப்படுகிறது. ARJ-21க்கு GE-இன் CF-34 என்ஜினுக்கு பேக்கப் பிளான் கூட சீனத்திடம் இல்லை. C-91க்கு GE சஃப்ரான் லீப் 1Cக்கு மாற்றாக சீனா அதனுடைய CJ-1000A என்ஜினை உருவாக்குகிறது. ஆனால் இந்த திட்டம் வெற்றியடைவதற்கு ஒரு 10 ஆண்டு காலம் ஆகும். மேலும் CJ-1000A முக்கிய இறக்குமதி மேற்கத்திய தொழில்நுட்பங்களை பெரிதும் சார்ந்திருக்கிறது. சீனாவினுடைய ஜெட்லைனர்களைப் போலவே சீனாவின் வணிக எந்திரத்தின் முதல் முயற்சியும் தொழில்நுட்ப தடைகளுடன் எளிதாக நிறுத்தப்படலாம். தற்போதைய CJ-1000 திட்டத்தை அளிப்பது சீனாவை மீண்டும் ஜெட் என்ஜினுடைய தொடக்க நிலைக்கு கொண்டு வரும். கணிக்கக்கூடிய வகையில் சீன அரசாங்கம் தனது சொந்த எந்திர தொழிலை இறக்குமதி செய்யப்பட்ட கூறுகளில் இருந்து சுயாதீனமாக உருவாக்க முயற்சித்து வருகிறது. இதனை பல வழிகளில் அது முயற்சிக்கிறது. அறிவுசார் சொத்து திருட்டு மற்றும் பிற அவநம்பிக்கையான நடவடிக்கைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஜெட்லைனர் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் சீன நிறுவனங்கள் ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டிருக்குமே, அப்படி திடீரென்று ஜெட்லைனரை துண்டிப்பதற்கான சட்ட அமைப்பு ஏதாவது இருக்கிறதா என்றால் ஏற்கனவே சட்ட அமைப்பு நடைமுறையில் இருக்கிறது. கோமாக், அதாவது The Commercial Aircraft Corporation of China, அதனுடைய பேரண்ட் கம்பெனிகள் US இராணுவ இறுதி பயனர் MEE பட்டியலில் இருக்கின்றன. இது சீனாவிலும் பிற நாடுகளிலும் இராணுவ இறுதி பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுவதற்கு அல்லது திசை திருப்பப்படுவதற்கு நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப ஏற்றுமதிகளை இது தடை செய்கிறது. சீனாவின் ஆயிரக்கணக்கான மேற்கத்திய ஜெட் விமானங்கள் அனைத்தும் அமெரிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன. அதன் பேரண்ட் நிறுவனங்கள் MEE பட்டியலில் இருந்தாலும் கோமக் தானே இல்லை. ஆனால் கோமக்கை நேரடியாக US மிலிட்டரி எண்ட் யூசர் என்கின்ற MEU பட்டியலில் வைப்பதன் மூலம் மிகவும் எளிமையாக மற்றும் பொருளாதார ரீதியாக பேரழிவை சீனாவிற்கு தரக்கூடிய நடவடிக்கையை அமெரிக்கா எடுக்க முடியும். இந்த ஜெட்லைனர் டீகப்ளிங்கை பண்ணும்போது சீனத்தினுடைய விமான தொழில் எப்படி முடங்கி போகும் என்பதற்கு அதற்கு ஏற்கனவே ஒரு உதாரணமும் இருக்கிறது. சீனத்தினுடைய MA-700 விமானம் இது போல டீகப்ளிங்கினால் துண்டிக்கப்பட்டதின் காரணமாக முடங்கியே போய்விட்டது. செப்டம்பர் 2021 கனடா அமெரிக்காவுடன் இணைந்து இந்த 70 இருக்கைகள் கொண்ட விமானத்தில் பயன்படுத்தப்பட்ட பிராட் விட்னி கனடா PW-150 என்ஜினுக்கான ஏற்றுமதி உரிமங்களை திடீரென மறுத்தார்கள். 2007 முதல் வளர்ச்சியில் இருந்த சீனத்தினுடைய நேஷனல் 70 இருக்கைகள் கொண்ட பிராந்திய டர்போராப் போக்குவரத்து அதன் தடங்களில் இருந்தே மறைந்துவிட்டது. இப்போது அதனை அவர்கள் உருவாக்க இயலாமல் முடங்கி போய்விட்டனர். ஜெட்லைனர் துண்டிப்பு பெரும்பாலும் சீனாவினுடைய விமான போக்குவரத்துக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், மேற்கத்திய நாடுகளுக்கு அல்ல என்பது இதில் இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட். கோமக்கை அதன் பெரிய ஜெட்லைனர்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை கொடுக்காமல் பட்டினி போடுவதற்கான மேற்கத்திய முடிவு சீனாவிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கும். 1970களில் தோல்வியுற்ற ஒயிட் 10 திட்டத்திற்கு பிறகு வணிக ரீதியான விமான போக்குவரத்து தொழிலை கட்டி எழுப்ப சீனாவின் முயற்சிகள் சிறிதளவு வெற்றியை இப்போதுதான் பெற்று இருக்கின்றன. இந்த திட்டங்களை முடக்குவது பல பில்லியன்கள் செலவழித்த தொகை மற்றும் ஆயிரக்கணக்கான வேலையற்ற தொழிலாளர்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஏர்பஸ் மற்றும் போயிங்கிலிருந்து மேற்கத்திய ஜெட் விமானங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை தவிர சீனாவிற்கு வேறு வழி இருக்காது. ரஷ்யா தான் சீனத்தினுடைய மிக நெருங்கிய நண்பனாயிற்று. ரஷ்யா இதற்கு கை கொடுக்காதா என்றால் ரஷ்யா சீனாவிற்கு ஜெட் என்ஜின் சப்ளையராக மாற முடியாது. ஏனென்று பார்க்கும் பொழுது சோவியத் யூனியன் பெரும்பாலும் உள்நாட்டு பயன்பாடுகளுக்கு 2ஆம் தர வணிக எந்திர தொழிலை கொண்டிருந்தது. ஆனால் அதை புதுப்பிக்க ரஷ்யாவின் முயற்சிகள் நிச்சயமற்றதாகவும் மிகவும் மெதுவாகவும் இருந்தன. இன்று ரஷ்யா மேற்கத்திய விமானங்கள் மற்றும் என்ஜின்களை முழுமையாக நம்பியிருக்கிறது. சட்டவிரோதமாக தடைகளை தவிர்ப்பதன் மூலம் மட்டுமே தற்போது இருக்கக்கூடிய விமானங்களை பறக்க வைக்காதனால் முடிந்திருக்கிறது. கடந்த சில தசாப்தங்களாக காலாவதியான ரஷ்ய மாடல் சிறிய எண்ணிக்கையில் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கிறது. புதிய என்ஜின்களுக்கான திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் சர்வதேச தடைகள், பெரிய ஊழல், கடந்த ஆண்டில் ரஷ்யாவை விட்டு வெளியேறிய தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆகிய அனைத்தும் சேர்ந்து ரஷ்யாவினுடைய வணிக விமான எந்திர துறையில் ஒரு காலத்தில் இருந்த வாய்ப்புகள் அனைத்தையும் அளித்துவிட்டன. தவிர இப்போது இராணுவ அமைப்புகளுக்கு மட்டுமே ரஷ்யா முன்னுரிமை அளித்து வருகிறது. ரஷ்ய ஜெட்லைனர் தொழில்துறை நீண்ட காலமாக செயலற்ற நிலையில் இருக்கிறது. ஆனால் அது மறுமலர்ச்சியை நாடுகிறது. பொருளாதார தடைகள் மற்றும்
ஊழலால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற அந்த இண்டஸ்ட்ரியில் உள் பயன்பாட்டிற்காக ஜெட்லைனர்களை உருவாக்க ரஷ்யாவாலேயே முடியவில்லை. இப்படி இருக்கும்போது எப்படி அதனால் ஏற்றுமதி செய்ய முடியும்? சீனாவிற்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே இருக்கும். ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை சீனா கொடுப்பதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஜெட்லைனர் துண்டித்தல் என்பது மேற்கத்திய நாடுகளால் கொண்டு வரப்படும். இதன் காரணமாக ஒரு தன்னம்பிக்கையுடன் தேசிய விமானத்துறைக்கான அதனுடைய திட்டங்கள் எல்லாம் அப்படியே நின்றுவிடும். அப்படி இருக்கும்போது நேரடியாக ரஷ்யாவிற்கு சீனா ஆயுதங்களை வழங்க முடியாது என்கிறார்கள். வேறு வகையில் ஈரான் மூலமாகவோ மற்ற நாடுகளின் வழியாகவோ ரஷ்யாவிற்கு சீன ஆயுதங்களை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதை நம்மால் மறுக்க முடியாது. இதெல்லாம் சரி, அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் மோதலாம். அப்படி என்ன நடந்தது என்றால், ரஷ்யாவிற்கும் ஜெர்மனிக்கும் இடையே இருக்கக்கூடிய நார்ட் ஸ்ட்ரீம் பொருளாதார உறவுகளை சரி செய்ய ஜெர்மனி முன்மொழிகிறது. ஜெர்மனியின் பெடரல் ஸ்டேட்டினுடைய பிரதமர் ஒருவர் உறவுகளை மீட்டெடுப்பதற்கான சிறந்த வழி எரிவாயு குழாய் தொடங்குவதாகும் என்று கூறியிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி பைடன் உடைத்தார். ஆனால் ரிப்பேர் செய்ய ஜெர்மனியின் ஒரு அரசியல் தரப்பு இப்போது யோசிக்க ஆரம்பிக்கிறது. அமெரிக்க ஜெர்மனி உரசல் ஆரம்பமாகி இருக்கிறது. இன்னும் என்னென்ன சவால்களை அமெரிக்கா எதிர்கொள்ளப் போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. Until then, goodbye. Support us, subscribe பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.